மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் டாஸ்க்குங்க. 7 ஸ்டார் ஹோட்டலா இனிமேல் பிக் பாஸ் வீடு செயல்பட போகுது. இதுல யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பிக் பாஸ்ல உங்களுக்கு யார் பிடிக்கும் பிடிக்காதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கான விளக்கமான வீடியோவா பார்த்துடலாம். இந்த வீடியோல என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ் வந்து இனி ஹாஹா ஓஹோ ஹோட்டலா தான் செயல்பட போகுது. ஓகே, இதுல யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜரா நம்ம கேப்டன் தலைவி திவ்யா அவர்களும், அசிஸ்டன்ட் மேனேஜராக விஜே பார்வதியும். என்ன ப்ரோ சொல்றீங்க? 2 பேர்த்துக்கும் சும்மா செம்ம கிளாஸ் இருக்கு. மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேரும் சும்மாவே ஆடுவாங்க. இதுல போட்டி போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதிக்கு ஒரு சரியான ஆள் திவ்யா கணேஷ் அவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா லைவ்ல இப்போ ஒரு சண்டை நடந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திவாகர் வந்து மைக்க சரியா போடலாம், மைக்க சரியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து திவ்யா வந்து ஒரு கேப்டனா சொல்றாங்க, நீங்க மைக்க கூட சரியா போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உடனே விஜய் பார்வதி இல்ல அவங்க மைக் கரெக்டா தான் போட்டிருக்காங்க அது இதுன்னு சொல்லும்போது, ஏங்க திவாகரனுக்கு வாய் இல்லையாங்க, அவங்க பேசிட்டு அவரோட வாயும் சேர்த்து நீங்களே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியான கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கான அந்த டாஸ்க்கை வந்து தெளிவாக பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனேஜர் திவ்யா வந்து முன்னாடி நின்றுட்டு சொல்றாங்க, இனிமேல் இந்த பிக் பாஸ் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலாக செயல்பட போகுது. சீஃப் கெஸ்ட் வர்றாங்க. யார் யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபக் அண்ணனும் பிக் பாஸ் சீசன் 7, 8ல பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். தீபக் அண்ணன், மஞ்சரி, நம்ம பிரியங்கா, விஜய் டிவி ஹோஸ்ட் பிரியங்கா, இவங்க எல்லாம் தான் வந்து சீஃப் கெஸ்டா வர்றாங்க. நம்ம சபரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் எல்லாம் நின்று இருப்பாங்க. அந்த ஏதாவது ஒரு மன்னர்கள் மாதிரி நின்றுட்டு இப்படி 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு மீசை வச்சுக்கிட்டு நம்ம சபரி நிற்கிறாரு. திவ்யா மேனேஜர், விஜே பார்வத் அசிஸ்டன்ட் மேனேஜர், நம்ம விக்ரமண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஃபுல் ஹோட்டலும் என்டர்டெயின்மெண்ட்டாக நடந்துக்கிறத பார்க்குற ஒரு பொறுப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஷல் வாஷிங் ஹோட்டலில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் ஹெட்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெட்டுங்க. குக்கிங் டீமுக்கு வந்து ஒரு ஹெட்டு, அப்புறம் ப்ளஸ் குக் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சர்வீஸ்க்கு ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் ரூம் சர்வீஸ் பண்ணுறவங்க. இனி வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து இனி வரும் காலங்களில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெயின் ஹெட்டு மேனேஜர் வந்து திவ்யா, அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜய் பார்வதி, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமண்ணா, அப்புறம் நம்ம வினோத் அவரு, ரம்யா ஜோ, அப்புறம் சாண்ட்ரா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் டீம், அவங்களாம் வந்து குக் பண்ணுறவங்க. அப்புறம் நிறைய ரூம் சர்வீசஸ் இருக்காங்க, நிறைய அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ஃபுட்டை டெலிவரி சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இனி வந்து ஆட்டங்கள் அடுத்த நகர்வுகளுக்கு போகுது. பிக் பாஸ் சீசன் 9 ஹோட்டல் டாஸ்க். ஒவ்வொரு சீசன்லயும் ஹோட்டல் டாஸ்க் நடக்கு இல்லையா? இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல சீஃப் கெஸ்டா உள்ள இருக்கிறவங்களே சீஃப் கெஸ்ட் மாதிரி போன சீசன்ல எல்லாம் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து முழுக்க முழுக்க சீஃப் கெஸ்ட் வர்றாங்க. இந்த ஆஹா ஓஹோ டாஸ்க் எப்படி இருக்குங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.